Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு பெர்ஃபெக்ட்டான விரிசல் இல்லாத குலோப் ஜாமுன் எப்படி வீட்லயே பண்ணலாம்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நான் ashirwad குலோப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் வாங்கி வச்சிருக்கேன். இந்த பாக்கெட்க்கு பதிலா நீங்க வேற ஏதாச்சும் பிராண்ட் கூட வாங்கிக்கலாம். இப்போ இத கட் பண்ணிட்டு ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்க போறேன். சேத்தாச்சு. அடுத்து இதோட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையாலே இந்த மாதிரி பிசைஞ்சு விட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து திரும்பவும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பாக்கெட்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 60 ml அளவுக்கு தண்ணி கரெக்ட்டா இருந்துச்சு. இப்போ இத நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி கரெக்ட்டா இருந்தா போதும். ரொம்ப தண்ணி அதிகமாவும் சேர்க்க வேண்டாம், கம்மியாவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இத நல்லா அழுத்தம் கொடுத்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கிறேன். அப்பதான் குலோப் ஜாமுன் நமக்கு சாஃப்ட்டா வரும். அதே சமயம் விரிசல் இல்லாமலும் வரும். இப்போ பாருங்க கையில கொஞ்சம் கூட ஒட்டல. அந்த அளவுக்கு கரெக்ட்டா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நீங்க. இப்போ இத ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இத வந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்க போறேன். இது நல்லா அப்படியே ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இந்த டைம்ல இந்த குலோப் ஜாமுனுக்கு தேவையான சர்க்கரை பாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பாக்கெட்ல பாத்தீங்கன்னா 800 கிராம் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும்னு சொல்லிருப்பாங்க. நான் இன்னைக்கு 600 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துர்க்கேன். இதுவே போதுமானதா இருக்கும். 800 கிராம் சேர்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்னஸ் அதிகமா இருக்கும். இப்போ இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இது கூடவே நம்ம எந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்தோமோ அதில இருந்து கொஞ்சம் குறைவா தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அப்பதான் சீக்கிரமா சர்க்கரை பாகு நமக்கு கரெக்ட்டா கிடைக்கும். ரொம்ப தண்ணி சேர்த்தா ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால சர்க்கரைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இத நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த சர்க்கரை பாகு பாத்தீங்கன்னா பாகு பதத்துலலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓரளவுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சு பிசுபிசுப்பு தன்மை வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டைம் பாத்தீங்கன்னா தண்ணியா இருக்கு. இன்னுமே கொதிக்கட்டும். இந்த டைம்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க குலோப் ஜாமுன் மாவை உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இத 1 டைம் திரும்பவும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். அப்பதான் இன்னுமே நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். இப்போ இத பிசைஞ்சாச்சு. இப்போ இத சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்த மாதிரி உருட்டிக்கோங்க. பாருங்க எந்த ஒரு விரிசலும் இல்லாம சூப்பரா அழகா உருண்டையா வந்திருக்கு. இதே மாதிரி இந்த மாவு ஃபுல்லா நான் உருட்டி எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி நீங்க அழுத்தம் கொடுத்து உருட்டும்போது தான் விரிசல் இல்லாமலும் வரும். அதே சமயம் குலோப் ஜாமுன் எண்ணெயில இருந்து பொரிச்சு பாகுல சேக்கும்போது பிரியாமலும் இருக்கும். சப்போஸ் நீங்க அழுத்தம் கொடுக்காம லூசா மாவு உருட்டி வச்சிருந்தீங்கன்னா எண்ணெயில போட்டு பொரிச்சிட்டு பாகுல சேர்த்து நல்லா பாகுல ஊறிட்ட பிறகு இந்த குலோப் ஜாமுன் உடையறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க செஞ்சு வச்சீங்கன்னா பாகுல எவ்வளவுதான் ஊறினாலும் குலோப் ஜாமுன் உடையவே உடையாது. இப்போ பாத்தீங்கன்னா சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. நல்ல பிசுபிசுப்பு தன்மை வந்துடுச்சு. இதுக்கு கம்பி பதம்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. பாருங்க இந்த அளவுக்கு பிசுபிசுப்பு தன்மை இருந்தா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமா இதில எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். அப்பதான் சர்க்கரையும் நல்லா சுத்தம் பண்ணி வரும். சர்க்கரையில இருக்க அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிடும். அதே சமயம் சர்க்கரை பாகும் கெட்டிப்படாம இருக்கும். கூடவே கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூக்கு பதிலா நீங்க ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். அது இல்லாட்டி ரோஸ் எசன்ஸ் சேர்க்கறதாலும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க குலோப் ஜாமுன் உருண்டைகளை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதும் ஃபுல்லாவே சிம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. குலோப் ஜாமுன் உருண்டைகளை போட்டுட்ட பிறகு மீடியம் ஃப்ளேம்ல நீங்க மாத்திக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சாதான் கருகாமலும் இருக்கும். அதே சமயம் நல்லா வெந்தும் வரும். இப்போ இந்த உருண்டைகளை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பொரிச்சு எடுத்துக்க போறேன். இப்போ பாருங்க கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வந்திருக்கு.
குலோப் ஜாமுன் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா கலர் வரணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும். நீங்கள் பொன்னிறமாக இருக்கும்போதே குலோப் ஜாமுனை எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து வெந்திருக்காது. அதனால் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அப்படியே நீங்கள் பொரிச்சிடுங்க. ப்ரௌன் கலர் தான் ஆகணும். பிளாக் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிடாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான பதத்தில் குலோப் ஜாமுன் வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி கலர் இருந்ததும் நீங்கள் வந்து குலோப் ஜாமுனை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன் டைம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லா குலோப் ஜாமுனையும் பொரிச்சிட்டு இந்த சர்க்கரை பாகில் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஆகிடுச்சு. நம்மளோட குலோப் ஜாமுன்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குலோப் ஜாமுனை தனியாக இந்த மாதிரி பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதிலிருந்து ஒரே ஒரு குலோப் ஜாமுன் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட குலோப் ஜாமுன் பர்ஃபெக்டாக விரிசலே இல்லாமல் அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் பவுடர் வாங்கினாலும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு குலோப் ஜாமுன் பர்ஃபெக்டாகவும் விரிசல் இல்லாமலும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.